அதாவது தோல்வி பயத்தில் இது மாதிரி ஒன்று கிடக்கணும் சொல்லுவேன். வெற்றி பெறலைன்னா இந்தியா விட்டே போயிடுறேன். வேறு யார் சேலஞ்ச் பண்ண சொல்லி பார்ப்போம். இந்த நாட்டிலே இருக்க மாட்டேன். நான் வெற்றி பெறலாம், இந்த நாட்டிலே இருக்க மாட்டேன். இந்த சேலஞ்ச் அவர் பண்ண சொல்லுவோம். அப்படின்னா என்ன, எனக்கு தெரியும் பிஜேபி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, அவ்வளோ கட்டமைப்பு கூட முன்னாள் எம்ஏ பாஸ்கர் என் கூட இருக்கிறாரு. அதனால் வெற்றி பிரகாசமாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. 100% ஜெயிப்பேன். அவர் என்ன வேணாலும் சொல்லலாம், அது தொகுதி விட்டு வந்துட்டார், இந்த தொகுதி விட்டுட்டு வந்துட்டார், நான் ஒரு வியாபாரின்னு. அதெல்லாம் தேர்தல் முடிவு 4ஆம் தேதி பார்த்து சொல்லுவேன். அப்புறமேட்டா வேறு என்ன அவ்வளோ சேலஞ்ச் பண்ணுறேன்னு அவர் எதாவது சேலஞ்ச் பண்ண சொல்லி பார்ப்போம். மீண்டும் எலெக்ஷன் நிற்க மாட்டேன்ற ஒரே வார்த்தை சொல்லி பார்ப்போம். என்ஆர் கட்டாயபுரமாக என் தொகுதிக்கு வருவார், அதில் மாற்றம் இல்லை. நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், 5 இடத்த ஆப்போசிட்டாக போட்டுக்கிறாங்க ஒன்றோட ஒன்றா. இதெல்லாம் எதுக்காக? அதாவது மேலேருந்து எழுதப்பட்ட விதி, மீண்டும் என்ஆர் சீஃப் மினிஸ்டர் ஆகிறான்றது தான் அவ்வளவும் தெரிஞ்சது. இதெல்லாம் அவர் ஆன்மீக சுற்றுலா பயணமாக போய் அதனுடைய விளைவு ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் அமித்ஷாஜி சொல்லிட்டார், என் ரங்கசாமி தான் பாண்டிச்சேரி ஆளுநர்னு. அது நிச்சயமாக நடக்குன்றது தான் இதெல்லாம் உதாரணமாக நடக்குது. அதெல்லாம் ஒரு பொருட்டு கிடையாது. எங்களுடைய எண்ணம் பிஜேபி ஆட்சி இங்கே வரணும். அப்போ பாரத பிரதமருடைய அவருடைய சொல்லுக்கு ஏற்ப இங்கே நம்ம என்ஆர் அவர்கள் தான் சீஃப் மினிஸ்டர் ஆகணும். அதுக்காக தான் இவ்வளோ வேலையும் கடவுளாக பார்த்துறாரு. நிச்சயமாக மீண்டும் இந்த 2026 மீண்டும் என்டிஏ ஆட்சி அமையும், அது எந்த மாற்றமும் இல்லை. அதாவது மேலேருந்து என்ன வருன்றாங்களோ அதான், நான் ஒன்றும் கேட்க மாட்டேன். அவர்களாக கொடுத்தா அதை ஏற்றுக்கொள்வேன். நன்றி, வணக்கம். பெருந்தன்மை எங்களுக்கு